Example sum 3.11 பார்க்கலாம். Find the GCD of ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஜிசிடி எப்படி கண்டுபிடிப்போம், லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பாலினாமியலும் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். let f of x equal to f of xன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்க பாலினாமியல் எழுதிக்கிறேன். 6x cube minus 30x square plus 60x minus 48. நெக்ஸ்ட்டு g of x equal to செகண்ட் பாலினாமியல் எழுதிக்கிறேன். 3x cube minus 12x square plus 21x minus 18. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 6 டேபிளால் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 6 காமனாக வெளியே எடுக்கலாமா, இதுலேருந்து என்ன பண்ணலாம், 6 காமனாக வெளியே எடுத்தோன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 6 × 5 = 30, ஸோ 5x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸ் 60 இருக்குது, அப்போ என்ன ஆகும், 10x 10 × 6 16 வரும், மைனஸ் 6 × 8 48. ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து 6 மட்டும் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்தது இப்போ g of x இருக்கு இல்லையா, அதே மாதிரி g of xல எதை நம்மளால் காமனாக எடுக்க முடியும், 3 காமனாக எடுக்க முடியும். வெரி குட். அப்போ நான் 3 காமனாக வெளில எடுத்தேன்னா x cube minus 4x square plus 7x minus 6. ஓகேங்களா? இப்போ எனக்கு f of x கிடச்சிச்சு, g of x கிடச்சிச்சு. ஓகேங்களா? எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனில் எடுத்து எழுதிட்டு இந்த மாதிரி காமனாக எல்லாத்தாலையும் எல்லாமே ஒரே டேபிளில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், காமனாக வெளில எடுத்துடலாம். ஓகேங்களா? என்ன பண்ண போகிறோம், to find the GCD of, இப்போ நம்ம எதுக்கு தான் ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம், ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8 அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, x cube minus 4x square plus 7x minus 6. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? கிளியரா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது ரெண்டு பாலினாமியல்ஸ்க்கும் நான் ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? என்ன பண்ணலாம், ரெண்டு பாலினாமியல் எடுத்து எழுதி டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை எடுத்து இங்கே எழுதிட்டேன், உள்ளே எழுதிட்டேன், இதை வெளில எழுதிட்டேன். ஓகேங்களா? இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ எனக்கு இங்கே எக்ஸ் க்யூப் வரணும்னா நான் இங்கே என்ன நம்பர் போட்டு அதை இதை கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எக்ஸ் க்யூப் வரும், 1. வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க, 1 போட்டுக்கிறீங்க. இப்போ 1 ஒரு டேர்ம் கூட என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 1 × எக்ஸ் க்யூப் 1 × minus 5x square minus 5x square 1 × 10x plus 10x 1 × minus 8 minus 8. இப்போ என்ன பண்ணணும், டிவிஷன்னாலே சப்ராக்ட் பண்ணுவோமா, சப்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 5 மைனஸ் 4, அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. அடுத்தது மைனஸ் 10 7 போயிடுச்சுன்னா மைனஸ் 3x. நெக்ஸ்ட்டு 8 6 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இதை பார்க்கும்போது நமக்கு என்ன வரல, ரிமைண்டர் வந்து 0 வரல. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸோ மைனஸ் எதுனா ஒரு நம்பர் இல்லை எக்ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கீழே இன்னொரு டேர்ம் என்ன ஆகாது, கேன்சல் ஆகாது.
ஏன்னா இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதை விட இது என்ன தான் இருக்குது, கம்மியாக இருக்குது. ஓகேவா? இதை விட இது அதிகமாக இருந்துச்சு இல்லை சேமாக இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கே ரிமைண்டர் வந்து 0ன்னு வர வைக்க முடியும். இப்போ இதை விட இது என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இதை டிவைஸராக யூஸ் பண்ணி இதை டிவைடண்டாக போட்டு நான் ஏன் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். சரிங்களா? போட்டாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ இதை விட இது அதிகமாக இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கே என்ன போடலாம், எக்ஸ் போடலாம். ஓகேங்களா? எக்ஸ் போட்டால் எனக்கு என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிகம்ஸ் எக்ஸ் க்யூப். அடுத்தது எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3x மைனஸ் 3x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 2 என்ன ஆகும், ப்ளஸ் 2x. இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ ஒரு சைனும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இது கேன்சல் ஆகிடும். ஓகேவா? 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 மைனஸ் 2x ஸ்கொயர்னு ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் 10ல் மைனஸ் 2 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 8x. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 8 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன சொன்னேன், இதுவும் சேமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதை விட இது என்னவாக இருக்கணும், அதிகமாக இருந்தால் நம்மளால் மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் இதிலே ப்ரொசீட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது கோஎஃபிஷியன்ட் நம்மக்கிட்ட இல்லை, பட் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சேமாக இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நான் -2 போடுறேன்னு வச்சுக்கோங்க. -2 போட்டேன்னா -2x ஸ்கொயர்னு வருமா? அப்போ நான் மைனஸ் பண்ணும்போது இங்கே சைன் சேஞ்ச் பண்ணால் ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். சப்போஸ் நான் +2ன்னு போட்டேன்னா 2 × x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம அப்புறம் மைனஸ் பண்ணும்போது டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், ரெண்டு டேர்மும் சேர்ந்து -2x ஸ்கொயர் -2x ஸ்கொயர் -4x ஸ்கொயர்னு வருமே தவிர்த்து எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகாது, கேன்சல் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், -2 தான் போடணும். இப்போ -2வால் ஒரு டேர்மையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். -2 × x ஸ்கொயர் -2x ஸ்கொயர். அடுத்தது -2 × -3x ப்ளஸ் 6x -2 +2 -4. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ ஒன்றுத்துக்கு என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இது 8ல் 6 போயிடுச்சுன்னா 2x, -8ல் +4 போயிடுச்சுன்னா -4. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா 2x -4 இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணலாம், 2வை காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ என்னாகும், x -2ன்னு ஆகிடும். சரிங்களா? இப்போ மறுபடியும் எனக்கு என்ன வரல, ரிமைண்டர் 0 வரல. ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணணும், இதை டிவைஸராகவும் இதை டிவைடண்டாகவும் என்ன பண்ணணும், இன்னொரு லாங் டிவிஷன் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இங்கே ரிமைண்டர் வந்து 0ன்னு வரல. ஸோ ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து எழுதி லாங் டிவிஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த x -2 மட்டும்தான் எழுதணும். கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன், டிவைடண்டாக போட்டு இதை டிவைஸராக போட்டு என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் லாங் டிவிஷன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போது x -2 இது இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர். இதை விட இது என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், போட முடியும். ஓகேங்களா? இங்கே என்ன நம்பர் டேர்ம் போடணும், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம இங்கே எக்ஸ் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் இன்ட்டு -2 -2x. இப்போ ரெண்டு நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். என்ன ஆகிடும், சைனை தான் சேஞ்ச் பண்ணும். இது கேன்சல் ஆகிடும். இது என்ன ஆகும், -x ஆகும், +2 அப்படியே வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே என்ன இருக்குது, x -2 இருக்குது. ஓகேங்களா? இங்கே x +2 இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கே என்ன இருக்குது, -x இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன நம்பர் போட்டால் எனக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் டேர்ம் வந்து கேன்சல் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
-1 நான் போடுறேன். ஓகேங்களா? +1 போட்டோன்னா என்ன ஆகும்? -xன்னு ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டிவிஷன் முடிஞ்சு மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்? ரெண்டுமே மைனஸ் இருந்தால் அப்போ -2xன்னு ஆகும். எக்ஸுன்ற டேர்ம் கேன்சல் ஆகாது. ரிமைண்டர் 0வே வராது. ஓகேவா? ஸோ நான் இப்போ நீங்கள் -1 அப்படின்னு போட்டு மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஆகும்? இப்போ -1னால் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? -x ஆகும். அதுக்கப்புறம் -1 × -2 இப்போ என்ன ஆகும்? +2 ஆகிடும். ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். சிம்பிளாக என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிட்டு ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? சப்போஸ் நான் இங்கே +1 போட்டிருந்தா என்ன ஆயிருக்காது? இது கேன்சல் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் நான் என்னென்னு போட்டேன்? -1 போட்டேன். ஓகேங்களா? இப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி எழுதணும்னா GCD of leading coefficients 3 and 6 is. ஏன் நான் 3, 6 எடுத்துருக்கேன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் காமனாக எது எடுத்தோம்? 3ன்ற நம்பர் எடுத்தோம். அதுக்கப்புறம் 6ன்ற நம்பர் எடுத்தோம். ஓகேங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 3 and 6ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே ரஃபாக போட்டு காட்டுறேன். எனக்கு வந்து 3யோட மல்டிபிள்ஸ் பார்த்தோன்னா 3 × 1ன்னு எழுதலாம். இப்போ 6னா 3 × 2ன்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? இதில் லீடிங்கில் இருக்கிறது அதாவது காமனாக இருக்குது. ஓகேவா? காமனாக எது இருக்குது? 3 இருக்குது. 1 2 இல்லை, 3 இருக்குது. அதனால தான் எனக்கு லீடிங் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்கிறாங்க? 3ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது சொல்யூஷன் எப்படி எழுதணும்? thus GCD of நம்மளுக்கு கொஷனில் என்னென்ன இருந்துச்சு? 6x³ கொஷனில் என்னென்னு அது அப்படி எழுதணும் நம்ம. ஓகேவா? காமனாக வெளில எடுத்தோம்னா அதை எழுதக்கூடாது. 6x³ - 30x² + 60x - 48, 3x³ - 12x² + 21x - 18 = கவனிங்க. இப்போ நமக்கு எந்த டிவைசரால் பண்ணும்போது ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சு? x-2 பண்ணும்போது நமக்கு டிவைசரால் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு? ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சா? அப்போ x-2ன்றது தான் என்னது? GCD. ஓகேங்களா? x-2ன்றது தான் GCD. ஆனால் இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே நம்ம காமனாக எடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்? சொல்யூஷனும் எழுதணும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? லீடிங் கோஎஃபிஷியன்ட் எதுன்னு எடுத்து எழுதியிருக்கேன். அப்போது GCD இந்த ரெண்டு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனோட GCD என்ன? 3 × (x - 2). ஓகேங்களா? இதுதான் இதோட GCD.